நம்ம ராக்கெட் தான் ராபர்ட்டா கன்வெர்ட் ஆயிட்டாரு. எங்க ஹோட்டல்ல மீன் குழம்பு சாரே ஜெபம் தான் பிரேயர் தான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல்ல இந்த மேடையில் வந்து இந்த அரங்கத்தில் நான் நன்றாக வருவேன் என்று நம்பிக்கையூட்டிய 2 பேர்கள் வந்திருக்கிறார்கள். ஒன்று எங்கள் மூர்த்தி சார், நான் பார்த்திபன் சாரை தான் சொல்கிறேன். அடுத்தது எங்கள் மாமா நரேந்திரன் மாமா. மூர்த்தி சாரும் நானும் வந்து அவரே சொல்லுவார், அதை இருந்தாலும் நானும் சொல்கிறேன். நாங்கள் 2 பேரும் டப்பிங் முடிச்சுட்டு அவர் ஆழ்வார்பேட்டைக்கு நடந்து போவார், நான் ராயப்பேட்டைக்கு நடந்து போவேன். அப்போலேருந்து ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் 2 பேரும் ஆர்கே லேபில். அப்போது நான் கொஞ்சம் சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் எனக்கு அந்த படத்துக்கு போனேன் வாய்ஸ் சூட் ஆகலை, இந்த படத்துக்கு போன வாய்ஸ் சூட் ஆகலைன்னு சொல்லும்போது, இல்லை சார் நம்ம எல்லா கேரக்டருக்கும் நிச்சயமாக சூட் ஆகிற ஒரு காலம் வரும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவார். அந்த நம்பிக்கை எனக்குள் ஊட்டியவர் எங்கள் மூர்த்தி சார். அடுத்தது நாங்கள் பழனி பாத யாத்திரை போகும்போது, அப்போ நான் சோர்ந்துருக்கும்போது, மாமா எனக்கு ஒன்றும் வாய்ப்பே வரல மாமா, சான்ஸே எனக்கு கிடைக்கல மாமா, நடே நீ வருவடா, நல்லா வருவடா, முருகன் இருக்காண்டான்னு எனக்கு ஆறுதல் சொல்லி என்னை முன்னேறுவதற்கு ஊக்குவித்தவர் எங்கள் மாமா நரேந்திர மாமா. அதுக்கப்புறமா இப்போ மச்சான் பாபா பாஸ்கர் சொன்ன மாதிரி வந்து ஏர்போர்ட்டில் மீட் பண்ணாப்புல, கொண்டாப்புல, பேசினாப்புல. 3ஆவது நாள் நான் ஃபோன் பண்ணும்போது சார்னாப்புல, சார்லாம் வேணாம் சரி மச்சான்னாப்புல, உடனே மாற்றிக்கிட்டார் ஒரு முறை. ஸோ இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு சின்ன கண்டிஷன் மட்டும் போட்டார். இது வந்து மாமா கொஞ்சம் நீ தாடி வளர்த்துறணும். சரி வளர்த்துறேன், முடி தான் வளர்க்க முடியாது தலையில், தாடி ஈஸியாக வளர்க்கலாம், மேக்கப்பே போடக்கூடாது, போட்டால் மட்டும் நீ மூஞ்சி நல்லா இருக்க போது, போடவே இல்லை விடு அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் ஊர்ஞாய். அதாவது ஒரு கேரக்டர் நல்லா பண்ணணும், சிறப்பாக பண்ணணும் அப்படின்னாக்கா முதல்ல அந்த கேரக்டரை வந்து சொல்லி நமக்குள்ளே புகுத்தணும். அது அங்கே ஹைதராபாத் ஏர்போர்ட்லேயே புகுத்தியாச்சு பாபா பாஸ்கர். அதற்கு பிறகு என்னோடு நடித்தவர்கள், அங்கே கூட இருந்தவர்கள், சார் மூர்த்தி சார், தம்பி ஜிவி பிரகாஷ், அவரோட நான் கடவுள் இருக்கான் குமாரில் அவருக்கு மாமனாராக நடித்தேன், இந்த படத்தில் அப்பாவாக நடிச்சிருக்கேன். எங்கள் 2 பேருக்குள்ளே அப்படி ஒரு 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 மனசு ஒத்து போய் அப்படி நடித்தோம். அடுத்ததாக என்னுடைய மச்சான் பாபூஸ், எங்கடா இருக்க, அங்கேயா, சரி அவன். அதே மாதிரி வந்து இந்த படத்தில் நடித்தவர்கள், அங்கே இருந்தவர்கள், வந்தவர்கள் எல்லாருமே வந்து அந்த எல்லாருமே ஒரு குடும்பம் மாதிரி, ஒரு ஒரு பேட்டையில் இருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் இருந்தது. அதனால் வந்து ரொம்ப ஒரு இயல்பாக எல்லாரோடையும் சேர்ந்து நடிப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதிரி இந்த ஊர் நியாயம் அப்படின்றது வந்து ஒரு அருமையான ஒரு கேரக்டரு. மாமா வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு, வண்ணாரப்பேட்டை வச்சா வண்ணாரப்பேட்டையில் இருந்த ஒரு கேரக்டரு அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை பற்றி எனக்குள் மனதிற்குள் புகுத்தி ரொம்ப அற்புதமாக ஜாலியாக வேலை வாங்கி இந்த படத்தில், அதற்கு பிறகும் பார்த்திபன் சாரும் சொல்லிட்டாரு, பாபா பாஸ்கர் அந்த படத்தில் நடித்தவங்க, தம்பி ஜிவி பிரகாஷ் எல்லாருமே சொல்லிட்டாங்க ரொம்ப இயல்பாக இருக்குது நீ நடித்தது அப்படின்னு. அந்த அளவுக்கு எனக்கு பெயர் வாங்கி கொடுத்த என்னுடைய மச்சான் சாமியார் பாபா பாஸ்கர் அவர்களுக்கும், தம்பி ஜிவி பிரகாஷ் அவர்களுக்கும், எங்கள் பார்த்திபன் சார் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும், இவ்வளவு நாட்கள் எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்ற, இனிமேலும் கொடுக்க போகின்ற பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும், எங்கள் சித்தப்பா பையன் மணிக்கும், மணி பாரு எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக்க வேண்டும் என்று உங்களையும் இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். முதல் முறையாக ஒரு படம் டைரக்ஷன், குப்பத்து ராஜா. குப்பத்து ராஜா இந்த கதை வந்து உருவாகனத்துக்கு நான் காரணமாக இருந்தாலும் அது நடைமுறைக்கு வருவதற்கு வந்து முதல்ல ஜிவி தான் மெயின் காரணம். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஜிவி. தேங்க்யூ ஃபார் கான்ஃபிடென்ஸ். உன்னோட கான்ஃபிடென்ஸ் தான் என்னை இந்த படம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போனது. அதுக்கப்புறம் எனக்கு வந்து பெரிய கான்ஃபிடென்ட் யாருன்னு பார்த்தா நம்ம தலைவர் பார்த்திபன் சார். நான் வந்து கதை ரெடி ஆகிட்ட பிறகு இதை வந்து நல்ல ஒரு, அதாவது சினிமாலேயே நல்ல ஒரு டேலண்டடாக ஒருத்தர்கிட்ட சொல்லணும், அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லும் போது நம்ம நண்பர் ஒருத்தர் ஆர்ட் டைரக்டர் விஜய் முருகன் இருக்கார்,
அவர் வந்து சாருக்கு ஃப்ரெண்டு. சார் கொஞ்சம் பார்த்திபன் சார் ஃப்ரீயாக இருந்தால் கொஞ்சம் கதை கேட்குறாரு, கேளுங்க சார், என் படத்துக்கு தேவைப்படுறாரு. அப்படியா, கேட்கட்டா மாஸ்டர் அப்படின்னு உடனே கேட்டார். இது மாதிரி மாஸ்டர் கதை சொல்லணுமா சார் அப்படின்னாங்க. வர சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருந்தன்மையாக உடனே வர சொன்னார். மறுநாள் ப்ரிப்பேர் ஆகி போகிறேன். என்னென்னா இது எனக்கு பயங்கரமான டார்கெட்டு. நம்ம பண்ணியிருக்க கதை வேல்யூபிளாக இருக்குமா, வர்த்தபுளாக இருக்குமான்னு சொல்லி அவரோட எக்ஸ்பிரஷனில் தான் நான் கான்ஃபிடன்ட் லெவல் ஏற்றணும்னு சொல்லி போகிறேன் ப்ரிப்பேர் ஆகி. அதாவது ஐ டு ஐ, ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை நேரில் உட்காந்து பேசுகிறேன். சார்கிட்ட, சார் நான் புதுசாக ஒரு கதை ஒன்று பண்ணியிருக்கேன் சார், இப்போ தயாரிப்பாளர் ரெடி ஆகிட்டாங்க, ஹீரோ ஜிவி தான் சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கதை சொல்ல ஆரம்பிக்கிறேன். சார் அப்படியே என்னை பார்த்துட்டே இருந்தார். நானும் சொல்லிகிட்டே இருந்தேன் ஃப்ளோவில் அப்படியே கான்ஃபிடண்ட்டாக. சார் இதுதான் சார் உங்கள் கேரக்டர், இப்படி தான் சார் வருவீங்க, இப்படி தான் சார் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு 15 மினிட்ஸ் கதை கேட்டார். மாஸ்டர் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் இப்படியே சொல்லுங்கள், நான் அப்படியே பண்ணிடுறேன், ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் அதாவது நீங்கள் வாழ்ந்த இடத்தோட விஷயங்களை சொல்கிறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணலாம், ஃபர்தராக பேசலாம், சொல்லுங்கள், உங்கள் தயாரிப்பாளர்கிட்ட பேச சொல்லுங்கள் அப்படின்னோடனே எனக்கு பயங்கர கான்ஃபிடென்ட்டுங்க. என்னென்னா பார்த்திபன் சார் வந்து கதை ஓகேன்ட்டார்னா அப்போது இது கதைகளமாக இருக்கிறது என்று பெரிய நம்பிக்கை வந்தது பார்த்திபன் சார் வீட்டை விட்டு வெளியே வரும்போது தான். அந்த நம்பிக்கை கொடுத்தது எனக்கு பார்த்திபன் சார். அதுவும் இதில் எனக்கு ஒத்துக்கினதுக்கு வந்து சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தா என் மச்சானை நானும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா கோலி விளாட்னோம். யாருன்னா எம்எஸ் பாஸ்கர் மச்சான். எம்எஸ் பாஸ்கர் மச்சானை நான் மச்சான் தான் கூப்பிடுவேன். 2 பேரும் ஒன்றா பிறந்து தான் தவிர மிச்சபடி மச்சான் தான். என் மச்சானை வந்து முதல்ல வந்து நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன். என்னன்னா எனக்கு பிடிச்சமான ஒரு கேரக்டரு என் முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது. இந்த கேரக்டர் நான் அப்படியே பார்த்தா பின்னாடி திரும்பி பார்த்தா எம்எஸ் பாஸ்கர் சார். ஆஹா, இவர்கிட்ட நம்ம கதை சொல்லிவிடுமா பேக்கை மாட்டிட்டு பார்க்குறாரா இல்லையா. அவரு என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. யார் இவன், பேக்கு திருடனா இல்லை ஏர்போர்ட்டில் இந்த பாம்பில் பேக் வச்சுருப்பாங்களா, அந்த மாதிரி கேரக்டரா அப்படின்னு சொல்லி என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அவர் நேரில் உட்காந்து, சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார் அப்படின்னு சொன்னேன். உக்காருங்க சார், நான் டான்ஸ் மாஸ்டர் பாபா பாஸ்கர். சரி சார், நான் ஒரு கதை வச்சுருக்கேன், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சார், ஊர்நாய் என்ற ஒரு வாழ்ந்த தியாகியோட கதை சார் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அவர் அப்படியே ஒரு காஃபியை சிப் பண்ணினே கேட்டார். சரி நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்தது அப்படி தாம்மா, ராயபுரம் பக்கத்தில் தாம்மா, இந்த ஏரியா தாம்மா, இந்த சந்து தாம்மா, அந்த சந்துக்குள்ளே நாடார் வருவார்னு வச்சுக்கேன், நாடார் கை தூக்குனானா அப்படி இப்படின்னு பரவாயில்ல மிங்கிலாகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நம்பர்லாம் என்கிட்ட வாங்கிட்டு சரி சார் கூப்பிட்டாருன்னா இந்த இடத்துலையும் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல், அதாவது 75% இன்க்ரீஸ் ஆன கான்ஃபிடென்ட்டு. எம்எஸ் பாஸ்கர் சொன்னார்னா இன்னும் 100% நான் ஃப்ளோவில் பண்ணுவேன்ல. அதாவது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது நல்லபடியாக மக்களுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ணணும் தான் ஒரே ஒரு குறிக்கோள். அது அவர்கிட்ட இருந்து வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்னு சொல்லிட்டு நான் ஆஸ் யூஷுவல் போயிட்டேன். எம்எஸ் பாஸ்கர் சார் கிட்ட கதை சொல்லியிருக்கேன், அது ஃபோன் வரணும், கண்டிப்பாக பிடிச்சதுன்னா ஃபோன் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் அப்புறம் ஆஸ் யூஷுவலாக டிஸ்கஸிங் போயிட்டே இருக்கோம். திடீர்னு பார்த்தா 3வது நாள் ஒரு ஃபோன் எந்த நம்பர்னு தெரில, ஒருத்தர் எடுத்தார். என்ன மச்சான் என்ன பண்ணுங்கிற அப்படின்னா, யாருங்க அப்படின்னா, நான் மச்சான் இப்போ தான் பார்த்து அதுலேயும் வந்துட்டு பார்த்தேன், நான் தான் மச்சான் ஊர்நாயா அப்படின்னா. ஊர்நாயமா என் கேரக்டர் பேர் இப்படி இந்த பாடிக்கு தெரியும். ஹலோ யாருங்க நீங்கள் அப்படின்னா, இப்பா நான் தான்ப்பா ஊர்நாயா, தான்ப்பா முந்தா நேற்று கூட உட்காந்து ஏர்போர்ட்டில் சரக்கு வச்சுமே. ஐயோ எம்எஸ் பாஸ்கர் சார் எப்படி சார் அப்படின்னா, அவரோட வந்து நான் சொன்ன விஷயத்தை ஏற்றுக்குன்னு கதாபாத்திரமாக எனக்கு ஃபோன் அடித்து என்னை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தினார். அதுக்கப்புறம் அவர் நம்ம பண்ணலாம் தயாரிப்பாளர்கிட்ட பேச சொல்லு மச்சான், அணிலேருந்து ஒரு மச்சான் கூப்பிட ஆரம்பித்தவர் தான். என்னை இது வரைக்கும் ஸ்பாட்டில் இல்லை, இப்போ என்ன மச்சான் எப்படி மச்சாங்கிற அப்படின்னு சொல்லி தான் கேட்டுருப்பாரு. என்ன படம் எப்படி போயிட்டுருக்கு. அது மாதிரி அவருக்கும் ரொம்ப நன்றி சார், இந்த கதை கேட்டு நீங்கள் ஒத்துக்கினதுக்கு. அப்புறம் தயாரிப்பாளருங்க, அதாவது சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்களே, எனக்கு கிடைத்த தயாரிப்பாளர்கள் வந்து ரொம்ப நல்ல விதமான தயாரிப்பாளர்கள்னு சொல்ல முடியுங்க. என்னை வந்து என்னென்னா என் கூடயே நின்னாங்க ஸ்பாட்டில், என் கூடயே இருந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ஸ்பாட்டில் இப்படி நடந்தது சார் அப்படி நடந்தது சார் சொல்கிறதெல்லாம் அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லவே தேவையில்லை. ஏன்னா என் பக்கத்துலேயே என் கூடயே அங்கங்கே நின்றுனே இருப்பாங்க. அதாவது அங்கே இருப்பாங்க, அங்கே இல்லைனா இங்கே இருப்பாங்க, இங்கேருந்து பார்த்துனே இருப்பாங்க. இந்த மாதிரி ஆச்சு மாதம் நாங்கள் எல்லாம் பார்த்துனே இருக்கோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் போங்க, உங்கள் பின்னாடி நான் இருப்பேன்னு சொல்லி என்னை இது வரைக்கும் தட்டி கொடுத்து என்னை வழி நடத்தி இந்த படம் வெற்றிகரமாக எடுத்து முடிக்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தது என்னை தயாரிப்பாளர் தான். ரொம்ப நன்றி சிராஜ் சார் அண்டு சரவணன் சார் அண்டு இன்னொரு சரவணன் இருக்கார், அவர் வரல. இவங்க எல்லாரும் இல்லைனா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. மிச்சபடி நம்ம ஆர்ட் டைரக்டர் கிரண் என்னோட வயசில் ஒரு 10 வயசு பெரியவராக இருந்தாலும் ஒரு நண்பன் மாதிரி தான் பழகுவோம். அதனால் இந்த படத்துக்கு அவரோட ஒத்துழைப்பு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது. ஏன்னா அவரும் வந்து ராயபுரம் தான்,
பக்கத்தில் அந்த ஏரியாவில் எப்படி எப்படி இருக்கும், என்னென்ன மேட்ரு தேவை, சின்ன சின்ன நுணுக்கங்கள், சின்ன சின்ன விஷயங்கள், எப்படிலாம் அந்த இடத்துல ஆண்டனா இருக்கும், எந்த இடத்துலலாம் பூச்செடி வச்சுருப்பாங்க, வாட்டர் பாட்டிலெலாம் பூச்செடி வச்சுருப்பாங்க, இந்த மாதிரி என்னென்ன டப்புலாம் இருக்கும், இதெல்லாம் நுணுக்கங்களாக எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவர் வந்து ஜாயிண்ட் ஆனதும். அந்த மாதிரி நல்ல பலமான என்னோட ஒளிப்பதிவாளரை பற்றி சொல்லணும், மகேஷ் சார். அதாவது இஸ் ஒன் ஆஃப் த காட் ஃபாதர். காடை எடுத்துட்டிங்கன்னா ஃபாதர் மாதிரி தான் இருப்பார். அதாவது எங்கள் எல்லாருக்குமே ஒரு பேச்சு வராது, ஸ்பாட்டில் ஒரு சவுண்டு வராது. ரஹீம் லைட்டாக பேன் பண்ணுமா அங்கே கேட்குற ஒரே வாய்ஸ் என் வாய்ஸாக தான் இருக்கும். சார் என்ன சார், அதாவது எங்களை வந்து எங்களை வழி நடத்தி சென்றது வந்து மகேஷ் சாருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து டே அண்ட் நைட்டு, அதாவது 54 நாளில் முடித்தோம் அந்த படத்தை. நான் குப்பத்து ராஜா படத்தை டே அண்ட் நைட் மகேஷ் சார் கொஞ்சம் வயசில் மூத்தவராக இருந்தாலும், மாஸ்டர் நான் ரெடி மாஸ்டர் போகலாம் மாஸ்டர், அப்படியே இங்கே 6 o'clock முடிச்சுட்டு திருப்பி அங்கே போய் 7 o'clock திருப்பி அதே டேயில் மார்னிங்கில் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். மகேஷ் சாரும் வருவார். இந்த மாதிரி எங்கள் போகிற இடத்துல எங்கள் கூட வந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்து நல்ல ஃப்ரேம்ஸு, நல்ல லைட்டிங்கு சூப்பராக கொடுத்துருக்காரு ஒரு பிளாக்கும். அவருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி பலமான ஒரு டெக்னீஷியன்லாம் சேர்ந்தது தான் இந்த குப்பத்து ராஜா. இது முழுக்க உழைப்பால் உருவான கதை தான். என்னோட முதல் படம். இதில் வந்து இதுக்கப்புறம் ஐயோ சாரி, பின்னாலேருந்து நோண்டுறாங்க, மதுமிதா மறந்துட்டேன். மதுமிதாக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாண வாழ்த்துக்கள். அவங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கு. இது கிளாப் பண்ணுங்களேன். ஆனாவா சரி ஓகே. கல்யாணம் நடந்திருக்கு, அவங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணாங்க. நல்ல வாழ்க்கை உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. இரவு நல்லா நீங்கள் மேலும் வளரணும். அவங்களும் என் படத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டரு. என்னோடய படத்தில் மட்டும் 35 ஆர்டிஸ்ட் இருக்காங்கங்க. என்னோடய செட்டு வந்து எப்போவுமே கலகலன்னு இருக்கும். அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒரு 150 பேர், ஆர்டிஸ்ட் ஒரு 35 பேர், ப்ளஸ் ப்ராப்பர்ட்டிலாம் வந்து கொச்சன்னு எப்போவுமே வந்து ஏரியா கலகலன்னு இருக்கும்ல. அந்த மாதிரியே என்னோட 54 நாளையும் நான் கழித்தேன். ரொம்ப சந்தோஷமாக இஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம் இந்த படத்தை. வரப்போகுது April 5 ரிலீஸு. கொஞ்சம் பதட்டமாகவும் இருக்கிறது, கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாகவும் இருக்குது. இதுக்கப்புறம் இறைவன்கிட்ட தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் எதனா கேட்குறதா இருந்தால் கேட்கலாம். ஆமாம்ல, கரெக்டாக கேட்டாங்க பாருங்க மேடம். என் படத்தில் 2 ஹீரோயினிங்க. ஃபஸ்ட்டு பாலக் லால்வானி, அப்புறம் பூனம் பஜ்வா வந்து ஒரு நல்ல கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக 2 பேரும் ரொம்ப டெடிக்கேஷனுங்க. எதுலன்னா இவங்க நடிக்கும் போது இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க, இவங்க நடிக்கும் போது இவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் 2 பேரும் கற்றுத்தர மாதிரியே இருக்கும். என்னன்னா நோ திஸ் இஸ் லைக் கரெக்ட் நீ பேசு, நான் பார்த்துக்கிறேன், இந்த இடத்துல நான் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். இதுக்கு நடுவில் ஒருத்தங்க கடா வெட்டர் யாருன்னா இந்த அம்மா, அது இல்லை நீ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டால் நான் எதனா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நம்ம கதாநாயகி கிட்ட சொல்லி கொஞ்சம் கேப் வாங்கிக்கிறது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப போட்டியாக அழகாக நல்லா வந்திருக்குங்க. 2 பேரும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க கதாநாயகர்கள். அதுக்கப்புறம் என்னோடய படத்தில் திலீப் சுப்புராயன் மாஸ்டர் அண்டு அன்பரியூ மாஸ்டர் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்ன விஷயம் சார், ஆமாம் சார், அவர் வந்து நான் தான் சொன்னேன் சார், குப்பத்து ராஜாக்கள். நாங்கள் எங்கள் படத்தில் குப்பத்து ராஜாக்களோட கதையை தான் சார் சொல்லியிருக்கோம். அதுலேயே தெரியுது அவரும் ஒன் ஆஃப் த ராஜா. அப்போ வந்து நீங்கள் வந்து இந்த கேள்வியை மாற்றிக்கலாம் சார். சார் என்னோட கதாநாயகன் சார், அதாவது என்னோட அதான் சார் அவரை பற்றி சொல்கிறேன் சார். என்னோட கதாநாயகன் எப்படின்னா கேரக்டர் சார், முதல்ல நான் சொன்னது வந்து, அதாவது என்னோட நடனத்தை வந்து துவக்கி என்னோட நடன மாஸ்டராக டான்ஸ் மாஸ்டராக வந்து துவக்கி வச்சது தனுஷ் சாராக இருந்தாலும், என்னோட இயக்குனர் பாதையை வந்து தொடங்கி வச்சது பொறுப்பு வந்து ஜிவி பிரகாஷ்க்கு தான் செய்கிறோம். அதனால் என்னோட கதாநாயகர் முதல்ல என்னை நம்பி எனக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு தயாரிப்பாக, மாஸ்டர் நீங்கள் போய் சொல்லுங்கள் மாஸ்டர், கான்ஃபிடென்ட்டாக சொல்லுங்கள் மாஸ்டர், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுத்து அனுப்பிச்சார். கண்டிப்பாக அவர் நம்பிக்கையை வீணாக மாட்டேன் என்று பெரும் நம்பிக்கையுடன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சார் ராயபுரம் கிடையாது சார். இது இல்லை சார், ராயபுரம் ஆள் தான், பட் இட்ஸ் வண்ணாரப்பேட்டை சார்.
அதாவது ஒரு 4 ஸ்டாப் தள்ளி அந்த பக்கம் சார் வண்ணாரப்பேட்டை கதை. அதாவது வண்ணாரப்பேட்டை கதை கூட கிடையாது சார். நான் சின்ன வயசில் வந்து பார்த்து ரசித்து சில சுவாரஸ்யங்கள் இருக்குல்ல சார், சில சண்டைகள் இருக்குல்ல சார், சில அன்பான விஷயங்கள் இருக்குல்ல, சில கூட்டமைப்பான விஷயங்கள்லாம் பார்த்து பிரமிச்சிருக்கேன்ல, அதெல்லாம் இந்த குப்பத்து ராஜாவில் கொஞ்சம் சினிமா விஷயங்களும் சேர்த்து கலந்து செய்யலாம்னு சொல்லி தான் ஒரு குப்பத்து ராஜா சார். இல்லை சார் அதெல்லாம் நாங்கள் டச் பண்ணல சார். அது ஒன் ஆஃப் த சர்ச்சிங்கில் வரும் சார். எல்லா இடத்துலையும் போய் சுற்றுவோம், அந்த மாதிரி வரும், அவ்வளோதான் சார். சார் பாலிடிக்ஸ் கண்டிப்பாக கிடையாது சார். பாலிடிக்ஸ்னால் மனிதர்கள் பண்ணுற பாலிடிக்ஸ் இருக்குது சார், இந்த பாலிடிக்ஸ் கிடையாது சார். மனிதர்களுக்குள்ளே ஒன்று பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க சார், ஈகோ பிரச்சனை, அந்த மாதிரி பாலிடிக்ஸ்லாம் இருக்குது சார். சார் சார் அது அவன் வந்து தப்பாக பேசலையே சார். என்ன சார் பேசினான்? அவன் என்ன சொன்னான்னா, ஆண்டி டெய்லியும் பார்க்குறாங்க, 2 பேரும் பார்க்குறாங்க, பேசிக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே பூந்துக்கிறான், இதுதானே சார் சொன்னான். அவன் தப்பாக எதுவுமே பேசலையே சார். பண்ணியிருந்தாங்கன்னா சென்சார்லேயே கட் பண்ணி கொடுத்துருப்பாங்களே சார். சொல்லுங்கள் சார். சார் என் படத்தில் வல்காரிட்டிலாம் இருக்காது சார், வாய்ப்பே கிடையாது. நல்ல அழகான ஒரு காதல் கதை இருக்கும், அந்த காதலில் வர சண்டை இருக்கும், அந்த சண்டையில் நடக்கிற யூகோ இருக்கும், அந்த மாதிரி விஷயங்கள், அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களாக தான் இருக்கும் தவிர மிச்சபடி வல்காரிட்டியாக இருக்காது சார் என் படம். கான்ஃபிடண்ட்டாக சொல்லலாம். யோகி பாபு, அதாவது இப்போது யோகி பாபு எப்படின்னா, பரியேறும் பரமாள் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு ஒரு கேரக்டராக நடிச்சிட்டு இருக்காருல்ல, அந்த மாதிரி என் படத்தில் ஒன்லி ஃபார் காமெடிக்கு மட்டும் இல்லாமல், டைமிங் ஜோக் பண்ணுறதுக்காக இல்லாமல், அவர் ஒரு கேரக்டராக வாழ்ந்திருக்காரு. கைசாமா என்ற ஒரு கேரக்டரில் வாழ்ந்திருக்காரு. ஏன் அவருக்கு கைசாமானா, எனி டைம் கையில் ஸ்பேனரு, மைக் மெக்கானிக் அவர், அதனால் அவர் கைசாமான்ற ஒரு பேரை வைத்து அவர் வாழ்ந்திருக்காரு எங்கள் படத்தில். சார் அது வந்து இந்த கேள்வியை நீங்கள் வேற எங்கன்னா கேட்கணும் சார். பார்த்தீங்களா சார், இருக்காங்களே சார், 2 ஹீரோயினுக்கு சமமாக ஒரே ஒரு கேரக்டர் இருக்கே சார், இது போதாதா சார்? சார் அடுத்தபடியாக எங்கள் எம்ஜி ராஜேந்திரன் அவர்கள் பேச அழைக்குமாறு. இல்லை நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. நன்றிங்க, நன்றி, தேங்க்யூ வெரி மச். சார் முதல்ல வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சிராஜ் சரவணனுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க வந்து நியூ ப்ரொடியூசர்ஸ், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமர்ஸ், அவ்வளோ பெஸ்ட் எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்லா வரணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். பாபா மாஸ்டருக்கு தேங்க்ஸ். அவருடைய வாழ்வியலில் ஒரு படத்தை வந்து எடுத்திருக்காரு. யூஸ்வலாக வந்து மெட்ராஸ் ஸ்லாங், நார்த் மெட்ராஸ் ஸ்லாங்லாம் படம் பண்ணால் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து பிளாஸ்டிக்காக இருக்குது, ஃபேக்காக இருக்குது, இது அவ்வளோ ஜென்யூனாக இல்லை அப்படின்னு. பட் அவருக்கு தெரிஞ்ச அந்த வாழ்க்கையும் அவர் வாழ்ந்த அந்த லைஃப்பையும் ஒரு பதிவாக ஒரு ஜென்யூனாக வந்து பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர் கமர்ஷியலாக கட் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் வந்து அதை தாண்டி வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அன்பு, பாசம், ஒரு ரிலேஷன்ஷிப்பு, ஒரு ஸ்ட்ராங்கான ரிலேஷன்ஷிப்ஸு, ஒரு லைஃப் பற்றின ஒரு புரிதல் நிறைய வந்து இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதை தாண்டியும் வந்து இந்த ஃபிலிமில் அவர் எழுதியிருக்காரு. அது டெஃபினட்டாக நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். எனக்கு நல்ல சான்ஸ் கிடச்சிது நல்ல ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு. பார்த்திபன் சார், அவரை வந்து நான் 1001 மீட் பண்ணியிருக்கோம், அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். அவர் நான் வந்து செட்டில் போய் ஒரு கிங்காக பார்த்தேன். கிங் அரைவ் ஷூட் பண்ணும்போது நான் போனேன். அந்த ஷூட்டிங் அனுபவங்கள் வந்து ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கும் அந்த ஃபிலிமை வந்து எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒரு அழகான ஒரு வாய்ப்பு கிடைச்சது பார்த்திபன் சார் கூட. அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பாபா மாஸ்டர் வந்து எல்லா பாடி லாங்குவேஜ், அவருடைய எல்லா கேரக்டர்ஸ், பார்த்திபன் சார் கேரக்டர் ஆகட்டும், என் கேரக்டர் ஆகட்டும், மதுமிதா கேரக்டர், எல்லாமே நடித்த ஒரு மைண்ட் ஃப்ரேமில் வந்து நடித்து வச்சுருந்தார். அந்த மேனரிசம், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். ஸோ எனக்கு வந்து ஒரு சர்வம் தாளமயமில் ஒரு நல்ல ஒரு நேம் ஒரு ஆர்டிஸ்டாக ராஜீவ் மேனன் சாரும் பாலா சார் நாச்சியார்லையும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இது ஒரு பர்ஃபார்மன்ஸாகவே ஒரு நல்ல டைனமிக்ஸான ஒரு கேரக்டராக அமைஞ்சது. ஒரு ஸ்ட்ராங்கான அப்பா பையன் ரிலேஷன்ஷிப் இந்த படத்தில் இருக்குது. எனக்கும் MS பாஸ்கர் சாருக்கும் நிறைய சீன்ஸ் வந்து அவ்வளோ டைனமிக்காக, சிங்கிள் ஷாட்ஸ், அதை 4 நிமிஷம் 5 நிமிஷம் டேக் வந்து ஒரே சிங்கிள் ஷாட்டில் வந்து கன்சீவ் பண்ணியிருப்பார் பாபா மாஸ்டர். ஸோ அதுக்கு நிறைய ரிஹர்ஸ் பண்ணி எடுத்தோம். அது எல்லாமே நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேங்ஸ்டர் ஸ்கிரிப்ட், ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிமில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்டோட ஒரு படம் பண்ணியிருக்காரு.
அண்ட் நல்ல நல்ல ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடச்சிது. அவங்க மதுமிதா அந்த சாங், இந்த சிறுக்கி சாங்கில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. இப்போ தான் பார்த்தேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. அண்ட் லிரிக் ரைட்டர் லோகன், அந்த அந்த ஆத்தென்டிசிட்டி வேணும், அந்த நார்த் மெட்ராஸுடைய ஆத்தென்டிசிட்டி வேணும் அப்படின்ற அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து அவருடைய லிரிக்ஸில் வந்து அமைஞ்சது. அண்ட் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், கேமராமேன் மகேஷ் முத்துசாமி சாராக இருக்கட்டும், அவ்வளோ டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஒரு அகெயின் இன்னொரு ஒரு டெபியூட்டன் டைரக்டருக்கு வந்து இந்த ஃபிலிம் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாருடைய லவ் அந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னுடைய ஒர்க்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. இல்லை சார், அப்படி கிடையாது. அந்த அந்த ஆக்சுவலி அந்த ஃபிலிமுடைய பிகினிங்கே ஒரு அந்த ஏரியா இப்போ வண்ணாரப்பேட்டைனா இந்த பசங்க காத்தாடி விடுற பசங்களுக்கு வந்து ஒரு டோர்னமெண்ட் நடக்கும். ஸோ படத்துடைய பிகினிங்கே வந்து காத்தாடி டோர்னமெண்ட்டில் ஆரம்பிக்கும், அந்த ஆப்போசிட் பசங்களுக்கும் இவங்களுக்கும். அந்த அந்த மொமெண்ட்டில் வந்து தான் அந்த சண்டை ஆரம்பிக்கும். பார்த்திபன் சார் அடிப்பார், அங்கேருந்து அந்த சாங் வந்து ஆரம்பிக்கும். blood is thicker than water ன்னு சொல்லுவாங்கல்ல சார். முன்னாடியே கரைசல தானே சார் இருக்கு. ஏன்னா அடிப்பட்டா அங்க கட்டி போகும், அந்த இடத்துல காயப்பட்டவங்களுக்கு தான் அது கரையுது. அந்த கட்டி போன ரத்தம் தான் கரையிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். கண்டிப்பா கைது செய்தே ஆகணும். விஜய் சேதுபதியை சத்தியம் கைது செய்தே ஆகணும். விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள விருப்பப்படுகின்றேன். உங்கள் மேலே நிறைய பேர் அளவு கடந்த அன்பையும் மரியாதையும் வச்சுருந்தாங்க.